வீடு துடைக்கும் போது சில இயற்கையான மற்றும் பாரம்பரிய பொருட்களை சேர்த்து துடைப்பது சுத்தம் மட்டுமல்ல, வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவை கொண்டு வரும் என்று நம்ம முன்னோர்கள் நம்பினார்கள். இதோ அந்த அற்புதமான பொருட்கள் மற்றும் அவற்றின் நன்மைகள். சீமை அகலம் இலைகள் கிருமிநாசினியானது. காய்ச்சலும் தொற்று நோய்களும் பரவாமலிருக்க உதவுகிறது. மேலும் கெட்ட சக்திகளைத் தடுக்க இதை பயன்படுத்துவதை பழமொழிகள் கூட புகழ்கின்றன. கற்பூரத்தை நீரில் கரைத்து வீடு துடைத்தால் மன அமைதி, தூய்மையான வாசனை, மேலும் வாஸ்துவுக்கேற்ற நற்கதிர்வழி வீட்டில் பரவுகிறது. காற்றே ஒரு பூஜையாக மாறும். பழம்பழக்கமாக உப்புடன் வீடு துடைத்தால் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் என்றும் கிருமிகள் அழியும் என்றும் நம்பப்படுகிறது. ஞாயிறு மற்றும் அமாவாசை நாட்களில் இதை பயன்படுத்தினால் கூடுதல் பலன்கள். எலுமிச்சையின் வாசனையோடு வரும் சுகாதாரம். வாசனை பிரச்சனைகளைத் தவிர்த்து புத்துணர்ச்சியை தூண்டும். மேலும் இயற்கையான கிருமிநாசினி கூட. பசுமை மஞ்சள், அதாவது நிம்மஞ்சள், ஆன்மீக பரிசுத்தத்தையும் ஆழ்ந்த சுத்தத்தையும் கொடுக்கும். வீடு மட்டும் இல்ல, மனசு கூட ஒளிரும். 1 லிட்டர் நீரில் 1 டீஸ்பூன் உப்பு, 4-5 சீமை அகலம் இலைகள், 3-4 துளிகள் கற்பூர எண்ணெய். இது ஒரு புனித கலவை. வீடு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்வும் சுத்தமாகும். எப்போதும் தரமான பொருட்கள் மட்டுமே பயன்படுத்துங்கள். அதிக வாசனை வந்தால் குறைத்து யோசிக்கவும். தோல் அலர்ஜி உள்ளவர்கள் தனிப்பட்ட முறையில் பரிசோதித்து மட்டும் பயன்படுத்தவும். இயற்கையோடு இணைந்து சுத்தம் செய்யும் இந்த வழிகள் நம் வீடுக்கும் நம் உயிருக்கும் ஒரு அருள். உங்களுக்கும் அமைதி, உங்கள் வீட்டிற்கும் ஆற்றல்.